என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். நம்மை கர்த்தராகிய தேவன் கரம் பிடித்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை நாம் அவருடைய கரங்களை பிடித்திருப்போமானால், இந்த உலகம் நம்மை வா என்று அழைக்கிற பொழுது, திரும்ப என்று சொல்லுகிற பொழுது, விட்டுவிடு என்று சொல்லும் பொழுது, நிச்சயமாய் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய கரத்தை நாம் பிடித்திருந்தோமானால் நம்முடைய கரங்களை தளர்த்தி விட்டுவிட்டிருப்போம். நிச்சயமாய் மனுஷன் இதைத்தான் செய்வான். மனிதனுடைய இருதயம், மனிதனுடைய சிந்தை, மனிதனுடைய செயல் இவைகள் என்று கர்த்தர் அறிந்தபடியினாலே, தேவனுடைய பிள்ளைகளே, நீ என் கரத்தை பிடிக்க வேண்டாம், நானே உன் வலது கையை பிடித்துக் கொள்கிறேன் என்று கர்த்தராகிய தேவன் நம்முடைய கரத்தை பிடித்திருக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமான மேன்மை, எவ்வளவு பெரிய மேன்மையான ஒரு சமர்த்தி! நம்முடைய கர்த்தர் பரிபூரணம் உள்ளவர், நன்மை நிறைந்த தெய்வம், அசாதாரணமான தெய்வம், அற்புதமான தெய்வம். நம்முடைய செல்ல தகப்பன் நம்முடைய வலது கையை பிடித்திருக்கிறார் என்றால் நமக்கென்ன கவலை? இனிமேல் இந்த பூமியிலே நம்பிக்கை இல்லாமல் ஒரு வாழ்வு நாம் ஏன் செய்ய வேண்டும்? நம் வலது கையை பிடித்திருப்பது ஏகநித்தியானந்த சக்கராதிபதியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. நம் வலது கையை பிடித்திருப்பது தேவனுடைய பிள்ளையே, இந்த அகிலாண்ட முழுவதையும் உருவாக்கிற கர்த்தராகிய சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்முடைய கரத்தை பிடித்திருப்பது, இந்த பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பூமியில் இருக்கிற எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் உடையவராகிய நமது கர்த்தராகிய தேவன், அவர் நமது கரங்களை பிடித்திருக்கிறார். அவர் கைவிடவே மாட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அது என்ன வந்தாலும் சரி, அது எது வந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, உலகத்துல மனுஷன் கை கொடுக்கிறான், உடன்பாடு செஞ்சுக்கிறான், பலதை பேசி அறிமுகமாகி கொள்ளுகிறார்கள், திருமண நாளில் கூட கை கொடுக்கிறார்கள், எல்லாம் இருக்கிறது தான். ஆனால் சூழ்நிலை மாறிற்றா கைவிட்டு விடுவார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி குடும்பத்தில் ரொம்ப பாசம் உள்ளவர்கள், நேசம் உள்ளவர்கள், அன்புள்ளவர்கள் இவர்களெல்லாம் இருக்கிறார்கள். அன்பு பாசத்தை காட்டினவர்கள், நம்மை நேசித்தவர்கள். அதனால நம்ம நம்பிக்கை எல்லாம் நமக்காக ஒருவர் இருக்கிறாரே, நமக்காக ஒரு அப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, இல்ல சொந்த பந்தங்க இருக்கிறாங்க என்றெல்லாம் நம்ம இருதயத்தில் சிந்தை இருந்தது. கடைசியாக நம்முடைய நிலைகள் எல்லாம் மாறிய உடனே, சூழ்நிலைகள் மாறிற்று, காலங்கள் கடந்து போன உடனே அவர்களும் நம்மை காணாதது போல் விட்டு விட்டார்கள். தேவனுடைய பிள்ளை, கைவிட்ட நிலை. இந்த பூமியில் இருக்கிற மனுஷனுடைய பாச பரிவுகள் எல்லாம் நம்மை விட்டு தூரமாகும் பொழுது நம்முடைய சிந்தை சொல்லுகிறது கைவிட்டார்களே. தேவனுடைய பிள்ளைகளை, உலகத்தினுடைய இயல்பு இதாய் இருக்கிறபடியினாலே தான் கர்த்தராகிய தேவன், என் பிள்ளைகளே, என்ன கஷ்டம் வரட்டும், என்ன பிரச்சனை வரட்டும், இந்த பூமியில என்ன வியாதி வரட்டும், என்ன நோவுகள் வரட்டும், எவ்வளவு வழக்குகள் வரட்டும், உன் குடும்பத்திற்கு எதிராய், உனக்கு எதிராய் யோசபாத்திற்கு முன்பாய் நின்றது போல ஒரு பெரிய சேனையா வந்து நிற்கட்டும், நான் உனக்கு சொல்லுகிறேன், உன் வலது கையை பிடித்ததுதான். உன் வலது கையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்பேன், உன்னை கைவிடவே மாட்டேன். அது எவ்வளவு பெரும் சூழ்நிலையாயிருந்தாலும் சரி, தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எந்த நிலையிலே மனமுடைந்து கர்த்தருடைய சமூகத்தில் ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? எந்த நிலையில் எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார்களே என்று சொல்லக்கூடிய அவநிலையை சந்தித்துக் கொண்டு ரணமாக்கப்பட்டவர்களாயிருக்கிறீர்கள்? கர்த்தராகிய தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்லுகிறார், நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள், கலங்காதிருங்கள், உன் வலது கையை நான் பிடித்திருக்கிறேன், உன் வலது கையை நான் பிடிச்சிருக்கிறேன். ஒருவேளை உன் காலடிகள் சறுக்குமானால் நீ கீழே விழுவதில்லை, என் கரம் உன்னை பிடித்திருக்கிறது, நான் உன்னை கைவிடவே மாட்டேன். ஒருவேளை அமிழ்ந்து போகத்தக்க நிலை உருவாகுமானால் உன் கையை நான் பிடித்திருக்கிறேன், நீ அமிழ்ந்து போவதில்லை, நான் கைவிடாத தெய்வம். ஒருவேளை
நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் முடிந்ததென்று முற்று பெற்ற ஒரு நிலை நமக்கு வந்திருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், கலங்காதே கலங்காதே, உன் கைகளை நான் பிடித்திருக்கிறேன், முற்றும் முடிய உன்னை நடத்துவதற்கு நான் வல்லமை உள்ள கர்த்தர் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம் வலம் கையை பிடித்தவர், அவர் கைவிடாத தேவன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார்.